நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் நம்பர்களை இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வனத்துறை அதிகாரிக்கு தான் பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 45,900 சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 30/4/2025 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மற்றும் சில டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல போய் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாப்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கும். சோ 38 மாதத்துக்கு நண்பர்களும் நம்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி படித்துக் கொண்ட நண்பர்களும் நண்பிகளுக்கும் சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாடவரிக தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். ஆப்டிடியூட் பாத்தீங்கன்னா எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான 25 35 மார்க் கேட்பாங்க. சோ அதுக்கு எந்த மெட்டீரியல் படிச்சா அந்த ஃபுல் அவுட் ஆஃப் மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி டிஎன்பிக்கு ஏஇ, ஜேஇ, டிஎஸ்எல் போஸ்டிங்கான மெட்டீரியல் ப்ரொவைட் இந்த வனத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், ரயில்வே துறை டிபார்ட்மெண்டா இருக்கும், பேங்கிங் செக்டரா இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியலும் இப்பவே நாங்க ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி உடைய அபிஷியல் வெப்சைட். இதுலதான் பாத்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1 பாத்தீங்கன்னா குரூப் A1 சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 2 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது 1/4/2025 தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 30/4/2025 சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா ஜூன் 15/6/2025 நடக்கும் சொல்லியிருக்காங்க. இதோட நோட்டிபிகேஷன் போனா ஜஸ்ட் இந்த லிங்க் கிளிக் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 1/4/2025 கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல குரூப் 1 சர்வீஸ் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. எங்க இருந்து வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் அண்ட் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது ஃபாரஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா கன்சர்வேஷன் போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 30/4/2025. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பாத்தீங்கன்னா 5/5 7/5 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா 15/6 நடக்க போகுது. மெயின் எக்ஸாம் பாத்தீங்கன்னா வில் பி அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றோம், அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோக்கு பாத்தீங்கன்னா 5/5 7/5 வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. இதோடைய போஸ்டிங் நம்ம ஆல்ரெடி நம்ம மேல சொன்ன மாதிரி தான் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்குது. என்ன காலி பண்ணுங்க லெவல் 22க்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிட்ட ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 21ல இருந்து மேக்ஸிமம் அப் டு பாத்தீங்கன்னா 34 and 39 கொடுத்திருக்காங்க. உடல் ஊனமுற்றோர்ல இருந்தீங்க அப்படிங்கன்னா 44 வயசு ஓபிசிக்கு கொடுத்திருக்காங்க. இதே எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி எல்லாம் அப் டு 49 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் 50 ஓசி கேட்டகரிக்கும், எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு அப் டு 59 வயசுக்கும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டெஸ்ட் விண்டோவா இருந்தீங்கன்னா அப் டு 39 வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சப்போர்ட்ஸ் டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கணும், உங்களுடைய 10th 12th டிகிரி, அடிஷனல் குவாலிபிகேஷன், முன்னுரிமை குறைங்கன்னா அதோட அதே மாதிரி அடிஷனல் ப்ரூஃப், இல்லன்னா வேற ஏதாவது அடிஷனலா கோர்சஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதோட சர்டிபிகேட், இதெல்லாம் இல்லாம இருக்கிறவங்க கண்டிப்பா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி சயின்ஸ் இல்லைன்னா இன்ஜினியரிங் எடுத்து முடிச்சிருந்தாலே ஃபாரஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து முடிச்சவங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜியாலஜி, அக்ரிகல்ச்சர், ஹரிகல்ச்சர், இன்ஜினியரிங் முடிச்சவங்க, அதுல சிவில் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், என்விரான்மெண்டல் சயின்ஸ், வெட்டினரி சயின்ஸ் இதை எடுத்து படிச்சவங்க யாரா இருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். மறுபடியும் சொல்றோம், என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோ, டிகிரி, பிஜி, இன்டகிரேட்டட் பிஜி, உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், கன்சல்டேட்டிவ் மார்க் ஷீட், அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப், அடிஷனல் உங்களுடைய
சர்டிபிகேட், வேற ஏதாவது வந்து முடிச்சிருந்தீங்கன்னா அதோட கோர்சஸ் சர்டிபிகேட், அதே மாதிரி மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா வைக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க. மேலா இருந்தீங்க அப்படின்னா 163 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலா இருந்தீங்க அப்படின்னா 150 வந்து கொடுத்திருக்காங்க. மேலுக்கு வந்து செஸ்ட் சர்க்கம்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 84 இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் வந்து கெடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேலா இருந்தீங்கன்னா 79 வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து 5 வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹைட் விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க, அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தமிழ் வழியில நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்கறத அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங்கான சப் கேட்டகரி உடல் ஊனமுற்றவர்கள் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அதோட டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட மோட் ஆஃப் செலக்ஷன் எக்ஸாமினேஷன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரிலிமினரி எக்ஸாம், அடுத்து மெயின் எக்ஸாம், அதுக்கடுத்து வந்து இன்டர்வியூ. சோ இந்த மூணின் அடிப்படையில தான் வந்து எடுக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் 3 ஹவர்ஸ் வந்து நடக்க போது 300 மார்க் கொடுக்க போறாங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல 175, 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல 75, டோட்டலா 200 மார்க் வந்து கொடுக்க போறாங்க. எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இருந்தீங்க அப்படின்னா 90 மார்க் கட் ஆஃப் மார்க், மினிமம் பாசிங் மார்க். ஓசிகள் மினிமம் பாசிங் மார்க் 120. ஸோ ஓஎம்ஆர் மெத்தட்ல தான் வந்து இருக்க போது, அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்க போது. ஸோ அதுக்கான மெயின் எக்ஸாமுக்கான இன்டர்வியூ டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்துருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டால வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல நம்மளே இதோட நோட்டிபிகேஷன் இருக்கணும், அப்ளை பண்ற லிங்க் இருக்கணும், அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து சொன்னோம், இந்த போஸ்டிங்க்கு தேவையான மெட்டீரியல் வந்து நாங்களே வந்து ப்ரிப்பேர் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.